வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹையர் 32 இன்ச் டிவி. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட். அதாவது சவுண்ட் வருது, படம் மட்டும் வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிவி நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். அதாவது சவுண்டு மட்டும் வரும், படம் வராது. பேக் லைட் எரியும். நம்ம தட்டி பார்க்கும்பொழுது பேக் லைட் எரியிற மாதிரி வந்து பிளிங்கிங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சிகே லைன் தான் ப்ராப்ளம் சொல்லி சில பேருக்கு தெரியும். ஆனால் வந்து சிகே லைன் எல்லா டிவிலுமே சிகே லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது. சில டிவியில் பார்த்தீங்கன்னா, அதாவது பர்டிகுலராக சோனி டிவி, சாம்சங் டிவி, இது மாதிரி ஹையர் டிவியில் பார்த்தீங்கன்னா, அந்த 12 வோல்ட் டிஸ்பிளேக்கு வர லைன் மட்டும் கட் ஆகிடும். அதாவது சோனி டிவியில் அந்த ரெகுலேட்டர் வந்து வீணாக போயிடும். சாம்சங் டிவியில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடும். ஹையர் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் வந்து தனியாக வந்து ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர் வந்து மொத்தமாக எரிஞ்சிடும். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்பிளேக்கு போகிற சப்ளை வந்து ஒரு ரெகுலேட்டர் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து மொத்தமாக எரிஞ்சு போச்சு. இந்த எரிஞ்சு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலேட்டர் போடல, டைரெக்டாக சப்ளை தான் கொடுத்து சப்ளை கொடுத்து இந்த டிவியை வந்து ஆன் பண்ணி கொடுக்க போகிறேன். அதாவது ரெகுலேட்டர் தான் போயிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ண உடனே ரெகுலேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டருக்கு வந்து நம்ம லைன் கொடுத்து டிஸ்பிளேக்கு டைரெக்டாக லைன் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணும்போது தான் சப்ளை வந்து டிவி ஆன் ஆகும். இப்போ நான் டிவி வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்தாக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் சப்ளை டிஸ்பிளேக்கு போகுதான்னு பார்க்கணும். அதான் மெயின். ஏன்னா டேட்டாவுக்கும் 12 வோல்ட் சப்ளைவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது 12 வோல்ட் சப்ளை பண்ணால் மட்டும்தான் டிஸ்பிளேக்கு வந்து அந்த எல்இடி வந்து எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்இடினா பேக் லைட் கிடையாது, டிஸ்பிளேக்குள்ளாரையும் ஒரு எல்இடி இருக்கும். அந்த எல்இடி எரியும். இப்போ பாருங்கள், அந்த 12 வோல்ட் சப்ளை வர்ற இடத்துல ஒரு ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரெகுலேட்டர் வந்து மொத்தமாக எரிஞ்சு போச்சு. நான் வந்து அதை ஐபி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் 12 வோல்ட் சப்ளை 5 வோல்ட் சப்ளை போட்டிருப்பாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 வோல்ட் டிஸ்பிளே போட்டிருந்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். 12 வோல்ட் டிஸ்பிளே போட்டாக்கா 12 வோல்ட் வரும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இது வந்து புது போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் எரியாமல் இருக்குது. அந்த ரெகுலேட்டர் பாருங்கள், 12 வோல்ட்டுக்கு நேராக ஒரு ரெஜிஸ்டர் போட்டு ரெகுலேட்டர் இருக்கும். 5 வோல்ட் வந்து டம்மியாக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். அதாவது டிஸ்பிளே சப்ளை நீங்கள் இந்த 12 வோல்ட் போட்டிங்கன்னா 12 வோல்ட் சப்ளை, 5 வோல்ட் போட்டால் 5 வோல்ட் சப்ளை. இதுதான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரெகுலேட்டராக வேலை செய்யும். அதாவது நம்ம டிவி ஆன் பண்ணும்போது அந்த ரெகுலேட்டருக்கு வந்து பேஸ் வோல்ட் போச்சுன்னா அந்த 12 வோல்ட் எடுத்து கலெக்டரில் கொடுத்துருவோம். இதான் வந்து அங்கே ஒரு சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இதான் வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அதை வந்து தனியாக ஒரு ட்ரேஸ் பண்ணுறது கிடையாது. ட்ரேஸ் பண்ணுறதுனா தனியாக ஒரு ரெகுலேட்டர் வச்சு சால்விங் பண்ணுறதோ இல்லை நம்ம தனியாக ட்ராக் அடிக்கிறதோ கிடையாது. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க போகிறோம். அதாவது அந்த டிரான்சிஸ்டர் இல்லாமல் அந்த என்ன வேலை செய்யுதோ அதுமாதிரி வந்து டைரெக்டாக அந்த ரெஜிஸ்டர் இருக்கும். அதாவது 12 வோல்ட் வர இடத்துலையும் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், 5 வோல்ட் வர இடத்துலையும் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அதை டிவி ஆன் பண்ணும்போது அங்கே வந்து 12 வோல்ட் வந்து தான் அதுக்கப்புறம் அதனுடைய அதாவது நம்ம ரெஜிஸ்டருடைய கலெக்டருக்கு போகும். கலெக்டர் போன உடனே தான் எமெக்டர் மூலிமா வந்து சுவிட்சிங் மாதிரி வேலை செய்யும். அதனால் வந்து அதை மட்டும் சுவிட்சிங் இல்லாமல் ஆன் பண்ண உடனே அங்கே எங்கே 12 வோல்ட் வருதோ அங்கே தான் கொடுத்து இந்த டிஸ்பிளேவை நம்ம வந்து லைன் கொடுத்து செக் பண்ண போகிறேன். இப்போ வந்து புதுசாக பழகிறதுனா இந்த வீடியோ வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது எப்படின்னா, கஸ்டமர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு போகிற லைனில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஐஸ்லேருந்து தான் வரும், சப்ளை வந்து ஐஸ்லேருந்து தான் வரும். இது மாதிரி சில பேர் கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது ஐஸ்லேருந்து வர டேட்டா வேறு, சப்ளை வேறு. அதாவது டிஸ்பிளேக்கு போகிற சப்ளை இருந்தால் தான் டேட்டா வந்த உடனே படம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சப்ளைன்றது பார்த்திங்கன்னா ஐஸ்லேருந்து வரணும் அவசியமே கிடையாது. நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா பக் போர்டை கூட வச்சு கொடுக்கலாம். இல்லைனா நம்ம தனியாக வந்து ஒரு ரெகுலேட்டர் போர்டு மாதிரி வச்சு கூட கொடுக்கலாம். ஆக மொத்தம் வந்து டிஸ்பிளேக்கு வந்து 12 வோல்ட் போனாக்கா படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 12 வோல்ட் போனால் மட்டும் படம் வராது, டேட்டாவும் கரெக்டாக ஒர்க் ஆகணும். அதாவது இந்த ஐஸ்லேருந்து வர டேட்டாவும் ஒர்க் ஆனால் மட்டும்தான் படம் நம்ம கண்ணுக்கு தெரியும். 12 வோல்ட் சப்ளைன்றது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் சப்ளை செக் பண்ணி பார்க்குறேன். 12 வோல்ட்டு கரெக்டாக வரும். அதாவது அந்த பாயிண்டில் 12 வோல்ட் பாயிண்டில் 12 வோல்ட் வரும். 5 வோல்ட் பாயிண்டில் கரெக்டாக 5 வோல்ட் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் தான் அடிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த ரெகுலேட்டர் எரிஞ்சு போனதுனால அந்த 12 வோல்ட் சப்ளை ஆன் பண்ணும்போது எங்கே வருதோ அங்கேருந்து நம்ம வந்து எல்டிஎஸ் கேபிள் சொருகிற இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டேப் இருக்கும். 3 டேப்லையும் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு டேப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி அந்த ஒரு டேப்பை கட் பண்ணி சால்விங் பண்ண போகிறோம். மீதி 2 டேப்பில் மட்டும் சப்ளை போகும். ஒரு டேப்பில் போனாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ஒயர் மட்டும் கட் பண்ணி, அதாவது ஒரு கால் மட்டும் கட் பண்ணி வளைச்சி விட்டுட்டு எங்கே சப்ளை 12 வோல்ட் வருதோ அங்கேருந்து நான் சால்விங் தான் பண்ணி இந்த டிவியை வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ காணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நோ டிஸ்பிளே வந்தாக்கா வேறு ஏதோ ப்ராப்ளம் பயந்துடுறாங்க. இது சிம்பிளான ப்ராப்ளம் தான், இருந்தாலும் அது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு பேசிக் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ
நான் வந்து 5 வோல்ட் வர இடம் எங்கே இருக்குது, 12 வோல்ட் வர இடம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணினேன். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் செக் பண்ணினேன். 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரெஜிஸ்டர் மூலிமா தான் வந்து அந்த ரெகுலேட்டர் கொடுப்பாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு ஒயர் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர், அதாவது இன்னொரு முனையை பார்த்திங்கன்னா நான் வந்து எல்டிஎஸ் கேபிளில் வந்து ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர் வரும். அதாவது டிஸ்பிளேக்கு போகிற சப்ளையில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் 3 வரும், பிளாக் கலர் ஒயர் 1 வரும். அதாவது டிஸ்பிளேக்கு சப்ளை வந்து அப்படி தான் எடுப்பாங்க. அதனால் நான் 3 ஒயர் வர இடத்துல ஒரு ஒயருக்கு வர காலை வந்து அழகாக கட் பண்ணி கீழே சாய்ச்சி விட்டுட்டு இந்த 2 வோல்ட் சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஒரு காலை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். சால்ட்ரிங் பண்ண உடனே அந்த சப்ளை பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவுக்கு எல்டிஎஸ் கேபிள் மூலிமா டிஸ்பிளேக்கு சப்ளை 2 வோல்ட் சப்ளை போயிடும். இப்போ அந்த 2 வோல்ட் சப்ளை எடுத்து ரெட் கலர் ஒயர் இருக்கிற இடத்துல மட்டும் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்கு சப்ளை போகும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 3 ஒயரில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. அதுமாதிரி கொடுத்தாக்கா 2 வோல்ட் சப்ளை மட்டும் வராது, சுத்தம் டோட்டலாகவே டிவியில் வந்து எல்இடி லைட்டே எரியாது. அதனால் பயந்துடாதீங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்ளை வந்து 3 லைனில் எங்கே இருக்குதோ அங்கே தான் கொடுக்கணும். அதாவது 3 டேப் இருக்கும், 3 ரெட் கலர் ஒயர் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு காலை கட் பண்ணி சாய்ச்சி விட்டுட்டு அதில் சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ நான் வந்து ரைட் சைடில் இருக்கிற காலை வந்து சாய்ச்சி விட்டுட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். சப்ளை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது டிவி ஆன் பண்ணும்போது 12 வோல்ட் சப்ளை வருதான்னு பார்க்க போகிறேன். அதாவது 12 வோல்ட் சப்ளை வந்து ஒரு பின்னில் மட்டும் வரக்கூடாது, 3 பின்னிலையும் வரணும். அதாவது ரெட் கலர் ஒயர் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து 12 வோல்ட் சப்ளை வருதான்னு பார்க்கணும். அது மாதிரி 12 வோல்ட் சப்ளை வந்தால் மட்டும்தான் மறுபடியும் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லைன் மட்டும் போச்சுன்னா ஆம்பியர் வந்து இந்த டிஸ்பிளேக்கு போகிற ஆம்பியர் வந்து உங்களுக்கு பத்தாது. அதனால் அந்த ஒயர் வந்து மறுபடியும் எரியறதுக்கு ஆரம்பிக்கும். 3 லைன்லேயே வந்து சப்ளை வந்தால் மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட ஆம்பியர் வந்து டிஸ்பிளே போகிற ஆம்பியர் வந்து ஒரு 300 மில்லி ஆம்பியர் மேலே 300 மில்லி ஆம்பியர்லேருந்து 400 மில்லி ஆம்பியர் வரைக்கும் சப்ளை வந்து போகும். அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு லைனில் மட்டும் 12 வோல்ட் சப்ளை கொடுக்காதீங்க, 3 லைன் வர மாதிரி இருக்கணும். இப்போ 3 லைன் கொடுத்தாச்சு. டிவியும் பார்த்தா ஆன் பண்ணி பார்க்கும்போது டிவியும் கரெக்டாக ஆன் ஆகிடுது. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதாவது 12 வோல்ட் போகிற சப்ளை ரெகுலேட்டர் மட்டும் தான் எரிஞ்சு போயிருந்து. அதனால் நம்ம வந்து 12 வோல்ட் கொடுத்த உடனே இந்த டிவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதே டிவி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு காசு கம்மியாக தான் கிடைக்கும். இதே நம்ம வந்து ஒரு போர்டு மாற்றி கொடுக்கும்போது காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா புதுசாக போர்டு மாற்றி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு ஹாப்பி, நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எங்கே நம்ம போர்டுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க அனைத்து பேருக்கும் தெரியும். போர்டு கேட்டிங்கன்னா உடனே வந்து நான் கம்மியான ரேட்டுக்கு போர்டு அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கும் ஒரு 1500 2000 கிடைக்கும் மாதிரி தான் நான் போர்டு அனுப்புகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா சில கடையில் வாங்கும்போது ஒரு வாரம் 10 நாள் கேட்பாங்க. நான் 24 மணி நேரத்துக்கு உள்ளே தான் உங்களுக்கு போர்டு அனுப்பிச்சி விட்றேன். அதனால் உங்களுக்கு போர்டு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உடனே நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த மாடல்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இது வந்து மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆஃபரு. அதாவது கஸ்டமர் சில பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு போர்டு கேட்குறாங்க. அதனால் அதுக்குள்ள தர முடியாது. டெக்னீஷியன் மெம்பர்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த கம்பெனி டிவியாக இருந்தாலும் உடனே போர்டு அனுப்பி கொடுக்க முடியும். சப்போஸ் நம்ம கையில் இல்லைனாலும் நான் கம்பெனியில் வந்து அரேஞ்ச் பண்ணி அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிங்க. புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.